லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் ஒன் வேரியபிள். வேரியபிள் அப்படின்னா என்ன சார்? வேரியபிள்னா என்ன? வேரியபிள்னா மாறி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக ஒரு நம்பர் தெரியாது எனக்கு, ஓகேவா? இப்போது 5 கூட ஏதோ ஒரு நம்பரை கூட்டினாக்கா ஏதோ ஒரு நம்பர் அப்படின்ட்டாங்க, எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ எக்ஸ், ஓகேவா? 8 கிடைக்குது, புரிஞ்சுதா? இந்த எக்ஸுங்கிறது எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம், கரெக்டா? அதான் ஈக்குவேஷன் பார்த்தோமா உனக்கு போன தடவையே? ஈக்குவேஷன் பார்க்கலையா? சரி. அடிஷனுடைய ரிவர்ஸ் ரெசிப்ரோக்கல் என்ன? வெரி குட். மல்டிப்ளிகேஷன் என்ன? டிவிஷனா? மல்டிப்ளிகேஷன்னா என்னன்னு கேட்டேன். அடிஷனுடைய ஒரு ஃபார்ம், கரெக்டா? இப்போ 5 × 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 × 3னா என்ன அர்த்தம்? 5 × 3னா வந்து 5 வந்து 3 முறை ப்ளஸ் பண்ணுவோம். வெரி குட். 5 + 5 + 5 + அல்லது ஆர் 3 வந்து 5 முறை ஆட் பண்ணுறோம். வெரி குட். இதை நீ எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணவே கிடையாது. இப்போ டோட்டல் எவ்வளோ வரும்? அவ்வளோதான். இப்போ கூட்டலோட இன்னொரு டைமென்ஷன் தானது மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனுடைய ரெசிப்ரோக்கல் என்ன? டிவிஷன். டிவிஷனோட ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளிகேஷன். அடிஷனோட ரெசிப்ரோக்கல் சப்ட்ராக்ஷனுடைய ரெசிப்ரோக்கல் அடிஷன். ஓகே, சரி. கவனி, ஈக்குவேஷன். இப்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்க, இதிலே முடிஞ்சு போச்சு. இதில் வேரியபிள் எதுனா எக்ஸு. வேரியபிள் என்ன? எக்ஸ். ஏன்னா எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம் எக்ஸு, புரியுதா? எக்ஸாக்டாக தெரியும் 5 போட்டாச்சு. 8 எக்ஸாக்டாக தெரியும் 8 போட்டாச்சு, ஓகேவா? எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியாது, சரியா? அப்போ எக்ஸ் என்ன பண்ணலாம்? எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். வேரியபிள், வேரியேஷன் மாறலாம், புரியுதா? இப்போது ஈக்குவேஷன் மெத்தடில் இதை சால்வ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் அப்படின்னா சமன்பாடுன்னு அர்த்தம். 5 கூட ஏதோ ஒன்று ஆட் பண்ணோம்னா 8 கிடச்சிது. அப்போ ஏதோ ஒரு நம்பர் எக்ஸ் போட்டோம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? The question. A number is added to 5. You will get 8. Then what is that number? புரியுதா? A number is added to 5. Then you will get 8. Then what is that number? அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்படி ஈக்குவேஷனாக மாற்றியாச்சு, ஓகேவா? புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது.
சரி, இப்போ ஈக்குவேஷன் என்னன்னு பாரு. 5 + x = 8. சரியா? இப்போ இது +5ன்னு வருதான் கரெக்டா? ஆமாம் சார். இந்த +5 காலி பண்ணணுன்னாக்கா இந்த பக்கம் ஒரு -5 போட்டால் +5 காலி ஆயிருமா? ஆமாம் சார். இப்போ இது ஈக்குவலாக இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ஆமாம் சார். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு, அதுதான் ஈக்குவல் டு இது தராசு மாதிரி வச்சுக்கோ. தராசு தராசை போய் எடை போட்டிருக்கல்ல, ஆமாம் சார். இந்த பக்கம் ஒரு 10 கேஜி இருக்குது, இந்த பக்கம் ஒரு 10 கேஜி இருக்குது. அப்போ முள் எப்படி இருக்கும்? நேராக நிற்கும். முள் நேராக நிற்கும். கரெக்டா? ஆமாம் சார். இப்போ இந்த பக்கம் ஒரு 5 கேஜி தூக்கி வச்சுட்டேன், அல்லது 5 கேஜி எடுத்துட்டேன். இந்த பக்கம் தராசு என்ன ஆயிரும்? கொஞ்சம் கம்மியாகும். கம்மியாயிருமா? கீழே இந்த பக்கம் இறங்கிருமா? ஆமாம் சார். அப்போ என்ன பண்ணணும்? ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இந்த பக்கம் 5 தூக்குனா இந்த பக்கம் என்ன பண்ணணும்? 5 தூக்கிடணும். தூக்குனா தான் தராசு எப்படி இருக்கும்? முள் நேராக நிற்கும். அதான் ஈக்குவேஷன். ஈக்குனா சமம், 2 பக்கமும் சமமாக இருக்கணும். புரியுதா? பாரு, இப்போ நான் என்ன பண்ணேன்? 5 கூட ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணேன், 8 கிடச்சிது. ஓகேவா? இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் என்ன பண்ணேன்? அந்த 5 தூக்கணும். 5 + 5. இப்போ -5 ஆட் பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு -5 ஆட் பண்ணோம்னாக்கா இந்த 5 கேன்சல் ஆயிடும். கரெக்டா? இப்போ தராசில் இந்த பக்கம் -5 சேர்த்திட்டேன். ரைட் சைடு என்ன பண்ணணும்? -5 சேர்த்தணும். கரெக்டா? லெஃப்ட் சைடு -5 வச்சுட்டு ரைட் சைடு -5 வைக்கல அப்படின்னா ரைட் சைடு என்ன அன்பேலன்ஸ்ட் ஆயிரும், ஈக்குவலாக இருக்காது. ஈக்குவலாக இருக்கணும். புரிஞ்சுதா? ஈக்குவலாக இருக்கணும். தராசை கற்பனை பண்ணிக்கும். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இந்த எக்ஸ் இருக்குது, வேரியபிள் இருக்குது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கணும்? +5 இருக்குது. அதை தூக்கணும்னா அதோட ரெசிப்ரோக்கல் -5. ஓகேவா? -5. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு -5 வச்சியா, அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும்? -5 எடுத்து வைக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிரும்? ஈக்குவலாக இருக்காது. தராசு ஈக்குவலாக இருக்காது. இப்போ பார், இது எதுவும் கேன்சல் ஆயிடுச்சா? x = 8 - 5 என்ன ஆயிரும்? அது என்னடா இவ்வளோ நேரம் யோசிக்கிற? அவ்வளோதான். புரிஞ்சுதா? இதுக்கு பேர் தான் லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன். இன் ஒன் வேரியபிள். ஒன் வேரியபிள்னு புரியுதா? ஒரே ஒன்று தான் எக்ஸ் இருக்குது. 2 வேரியபிள்னு வச்சுக்கோ. 5 + x + y = 11. அப்புறம் 2 வேரியபிள் 5 கூட ஏதோ ஒரு 2 நம்பரை சேர்த்துறோம். ஓகேவா? 11 கிடைக்குது. இது 2 வேரியபிள். இங்கே நமக்கு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான்? ஒன்லி 1 வேரியபிள். அவ்வளோதான். சாப்டரே க்ளோஸ். ஓகேவா? ரைட். அதெல்லாம் இது பேர் தான் அல்ஜீப்ராயிக் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? முடிஞ்சு, இந்த லெசனே முடிஞ்சு போச்சு. இது ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே என்ன போட்டிருக்கான்? இதுக்கு என்ன அர்த்தம்? 5 × x. 5 கூட ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறான். என்ன கிடைக்குது? 25 கிடைக்குது. ஓகேவா?
இதான் ஈக்குவேஷன். இதை எப்படி சால்வ் பண்ணணும்? எக்ஸு சாரி எக்ஸு கூட 5 என்ன ரிலேஷனில் இருக்குது? எக்ஸ் கூட வந்து அங்கே பார்த்து சொல்கிறா, இது கூட எவ்வளோ யோசிச்சு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அது பட்டுக்கு ஊன்னு இழுக்கிற. எக்ஸுக்கும் இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனோட தலையில் என்ன? ரெசிப்ரோக்கல் டிவிஷன். டிவிஷனில் 5 சேர்த்து வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடு 5 வச்சுருக்கியா டிவிஷனில், அப்போ ரைட் சைடில் என்ன பண்ணணும்? ரைட் சைடில் வந்து அங்கே ஸ்கூலுக்கெல்லாம் போகக்கூடாது, நான் பல டைம் சொல்லிட்டேன். இப்போ நான் சொன்னதை இப்போ செய்ய தயவு செஞ்சு. லெஃப்ட் சைடு தராசில் லெஃப்ட் சைடில் டிவிஷனில் 5 போட்ட, அப்போ ரைட் சைடில் என்ன பண்ணணும்? அதே டிவிஷனில் 5 வைக்கணும். லெஃப்ட் சைடு என்ன ப்ராசஸ் பண்ணுறியோ அதை தான் ரைட் சைடு பண்ணணும். புரிஞ்சுதா? அந்த ஸ்கூலில் சொன்ன கதையெல்லாம் நீ செய்யாத, எனக்கு இங்கே தயவு செஞ்சு செய்யாத. இப்போ இந்த 5 கேன்சல் ஆயிடுச்சா? எக்ஸ் தனியாக நிற்கிதா? இந்த 25க்குள்ள எத்தனை 5 இருக்குது? பிரி. 25க்குள்ள எத்தனை 5 இருக்குது? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிரிக்கணும் 5 5. நீ உனக்கு டேபிள்ஸே தெரிய வேண்டாம். ஒரு 5 5 5 5. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 5. அப்போ என்ன அர்த்தம்? 5 × 5 = 25. கிடச்சிருச்சா? ஓகேவா? அடுத்து இதை சால்வ் பண்ணலாமா? 2x - 3 = 9. 2x - 3 = 9. ஓகேவா? என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. என்ன அர்த்தம்னு சொல்லு. 2 எக்ஸ் இருக்கு. என்ன அர்த்தம்னு சொல்லு. 2 எக்ஸ் இருக்கு. அது வந்து -3 இருக்கு. 2 எக்ஸ் வந்து -3 வரும். 2 எக்ஸ்னா என்ன அர்த்தம்? 2 எக்ஸ்னா என்ன அர்த்தம்? 2 எக்ஸ்னா 2 × x 2 எக்ஸா? -3. 2 கூட ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்த நம்பர்லேருந்து 3 மைனஸ் பண்ணோம்னா 9 கிடைக்கும். அதுதான் அர்த்தம். சரியா? சரியா? அதை தான் கேட்குறேன், அதை சொல்லு. ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணணும். எக்ஸு கூட 2 என்னவா இருக்குது? சஸ்வின், அதை கேட்டால் ஏன்டா ரொம்ப யோசிக்கிற? மனப்பாடம் பண்ணது தேடுறியா? அப்போ மல்டிப்ளிகேஷனுடைய தலையில் என்ன? அப்போது மல்டிப்ளிகேஷன் 2 தூக்கணுன்னா என்ன பண்ணணும்? டிவிஷனில் 2 ஆட் பண்ணணும். கரெக்டா? இப்போ லெஃப்ட் சைடில் டிவிஷனில் 2 ஆட் பண்ணியா? அப்போ ரைட் சைடில் என்ன பண்ணணும்? டிவிஷனில் 2 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஆட் பண்ணுவியா? ஆட் பண்ணுமா? டிவிஷனில் போடணுமாடா? டிவிஷனில் போடணும். ரைட். அடுத்து இங்கே இதில் வர ப்ராடக்ட் இருக்குல்ல, அது கூட மைனஸ் என்ன ரிலேஷனில் இருக்குது? சரி, மைனஸ்ன்ற 3 என்ன ரிலேஷனில் இருக்குது?
மைனஸ் அங்கிள். மைனஸ். அப்போ என்ன பண்ணணும், இந்த 3 காலி பண்ணணும்னா 3 காலி பண்ணா வந்து ப்ளஸ்ஸுக்கு மாற்றணும். ப்ளஸ்ஸுக்கு மாற்றக்கூடாது. மாற்றக்கு யாரா சொல்லி கொடுத்தா? அதை தூக்கணும், அதோட ரெசிப்ரோக்கல் போடுறா +3. சரியா? இங்கே +3 போட்டியா, இங்கே என்ன பண்ணணும்? இப்போ +3 போட்டோம்னா இங்கே ப்ளஸ். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கு பேர் தான் ஈக்குவேஷன். புரிஞ்சதா? இங்கே மைனஸில் இருக்குது, அங்கே போனால் ப்ளஸ்ஸு, அப்படி தானே சொல்ல வர? அப்படி சொல்லாத அது நீ தப்பு பண்ணுவ. அப்படி சொல்லாத. இதை முதல்ல புரிஞ்சுக்கோ, அதை அப்புறம் பேசிக்கலாம். சரியா? இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? +3யும் -3யும் கேன்சல் ஆயிரும். அப்போ x = 9/2 + 3. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? என்ன சொல்லு, போர்டு மாசனா? ஈனா வந்து பிராக்கெட் அங்கிள். ஓனா வந்து ஓ தெரியல அங்கிள். ஓனா ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஓகே. இந்த ஆர்டரில் தான் என்ன பண்ணணும், நம்ம மேத்தமேட்டிக்ஸை சால்வ் பண்ணணும். சரியா? அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு எக்ஸு கூட 2 மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வச்சு என்ன பண்ணோம், -3 போட்டோம். கரெக்டாக? மல்டிப்ளிகேஷன் தானே இது. இதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் இதை போட்டோம். இப்போ நம்ம ரிவர்சல் இங்கே உள்ளதை சால்வ் பண்ணணும். அப்போ ரிவர்ஸில் பண்ணணும். ஃபஸ்ட்டு 9 கூட என்ன பண்ணு, 3 ஆட் பண்ணு. ஆட் பண்ணால் என்ன வரும்? 9 கூட 3 ஆட் பண்ண என்னடா வரும்? 9 கூட 3 ஆட் பண்ணா வந்து 9 கூட 3 12. 12. தமிழ்லேயே இங்கிலீஷ்லேயே சொல்லு. 12 / 2. ரிவர்ஸில் போகணும். ஏன்னா இதுதான் ஈக்குவேஷன். இதோட மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துச்சு, அதிலேருந்து 3 மைனஸ் பண்ணணும். அதனால் இங்கே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 3 ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்புறம் 2 டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ x = 12/2 அடிச்சுன்னா என்ன வரும்? 12க்குள்ளே எத்தனை 2 இருக்குது? 12க்குள்ள வந்து 6. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ x = என்னது? 6. எல்லாம் நீ போன வருஷம் போட்டிருக்கணும், ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது நான் திரும்ப சொல்லித்தரேன் உனக்கு. புரிஞ்சுக்கிட்டே வா, கேள்வி கேட்டுக்கணும். நீ ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததை மறந்துடு, நான் சொல்லித்தரதை ஃபாலோ பண்ணணும். அடுத்து இது அப்புறம் பேசிக்கலாம். இதை எடுத்துக்கோ. இது 2 சால்வ் பண்ணுறியா? 6 இன்ட்டு ஏதோ ஒரு நம்பர் Z. ஓகேவா? ப்ளஸ் பிராக்கெட் போட்டு ப்ளஸ் 10 is equal to -2. வெரி குட். சால்வ் பண்ணு. இப்போ முதல்ல வந்து இந்த சைடு 6 into z இருக்குல்ல அங்கிள். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் நம்ம போர்டு மாஸ்ல. ஸோ 6 into z 6z. Z கூட 6 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அதை தூக்கணும். மல்டிப்ளிகேஷனோட ரெசிப்ரோக்கல் என்ன? டிவைடட் 6. கரெக்டா?
அதே மாதிரி என்ன பண்ணு இங்கே இங்கே 6 பை 6 ஆட் பண்ணு. ஓகேவா? இந்த பக்கத்தை தூக்கி இந்த சைடு மாத்தணும். எந்த சைடு மாற்றுவ? ஏய் ரைட் சைடு அடிஷன் ரெசிப்ரோக்கல் வந்து 6/10. 6/10. டேய் -10டா. 6 Z கூட வேரியபிள் கூட நம்பர் வந்து என்னவா இருக்குது? மல்டிப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ இதை காலி பண்ணணும். சரியா? அதுக்காக என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளிகேஷனுடைய ரெசிப்ரோக்கல் தான் 6 சாரி டிவிஷன். ஸோ டிவிஷனில் ஒரு 6 கொண்டு வா. புரிஞ்சுதா? அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். புரிஞ்சுதா? அப்போ லெஃப்ட் சைடில் ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடில் டிவிஷனில் ஒரு 6 கொண்டு வந்தீங்கன்னா ரைட் சைடு என்ன ஆயிரும்? தராசு ஈக்குவலாக இருக்குமா? அப்போ லெஃப்ட் சைடில் நீ என்னெல்லாம் பண்ணுறியோ அதெல்லாம் ரைட் சைடில் பண்ணணும். புரிஞ்சுதா? லெஃப்ட் சைடில் என்ன ஆட் பண்ண? இப்போது டிவிஷனில் ஒரு 6 ஆட் பண்ணணும். கரெக்டா? அப்போ ரைட் சைடில் என்ன பண்ணணும்? டிவிஷனில் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போது வேரியபிள் கூட ப்ளஸ் என்ன ஃபங்க்ஷனில் இருக்குது? ப்ளஸ்ஸில் இருக்குது. Z கூட 10 ப்ளஸ்ஸில் இருக்குது. கரெக்டா? ப்ளஸ்ஸோட ரெசிப்ரோக்கல் என்ன? -10 இங்கே போடு. அதுக்கு தான் ரெசிப்ரோக்கல்லாம் அங்கே சொல்லி கொடுக்குறானுங்க. புரியுதா? அங்கே விட்டுட்டு இங்கே வந்து இங்கே உக்காந்துக்கூடாது. இப்போ இதுவும் கேன்சல் ஆகுமா? இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. சரி, அதுக்கு முன்னாடி இப்போ லெஃப்ட் சைடு என்ன ஆட் பண்ணியிருக்க? -10. அப்போ ரைட் சைடில் அங்கேயும் என்ன பண்ணணும்? -10 ஆட் பண்ணணும். புரிஞ்சதா? இதுதான் கரெக்டு. நீ இங்கேருந்து ப்ளஸில் இருக்க அங்கே போனால் மைனஸில் கொண்டு போ. அதுக்கு பேர் ஈக்குவேஷன் கிடையாது. இதுதான் ஈக்குவேஷனு. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. இதை புரிஞ்சிட்ட அப்படின்னா தான் அது ஷார்ட்கட். அது அப்புறம் புரிஞ்சுதா? அப்போது வந்துருச்சா? இப்போ என்னாச்சு? இந்த 6 இதோட இந்த 6க்கு இதுக்கு கேன்சல் ஆயிரும். கரெக்டா? +10 -10 கேன்சல் ஆயிரும். கரெக்டா? இதுக்கு பேர் மல்டிப்ளிகேட்டிவ் ரெசிப்ரோக்கல். போனதில் படிச்சியா? ரெசிப்ரோக்கல் இது. கரெக்டா? 0 தான் கிடைக்கும். பேலன்ஸ் ஆயிரும். இது அடிட்டிவ் ரெசிப்ரோக்கல். எது? +10ஓட அடிட்டிவ் ரெசிப்ரோக்கல் என்ன? -10. கரெக்டா? போன லெசனில் படிச்சியா? படிச்சியா இல்லையா? 0 வந்துடும். பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ Z மட்டும் நிற்கும். Z = -2 -10 / 6. ஓகேவா? போர்டு மாஸ் படி நம்ம போர்டு மாஸ் என்ன டிவிஷனை முடிச்சுட்டு தான் என்ன பண்ணணும்? அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ணணும். கரெக்டா? அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதோட ஈக்குவேஷன் இது. இப்போ நீ ரிவர்சரில் போகணும். ரிவர்சலில் ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி வந்துச்சு? டிவிஷன்லாம் பண்ணிவிட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு டிவிஷன் பண்ணிவிட்டு இப்படி வந்துச்சு. அதோட ரிவர்சல் தானே ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ ரிவர்ஸில் போகணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இதை ஆட் பண்ணணும். Z = -2 -10 என்ன வரும் ஆன்சரு? -2 கூட -10 ஆட் பண்ண என்னடா வரும்? -2 ஓட -10 ஆட் பண்ணா வந்து -2 ஓட -10 ஆட் பண்ணாவா? ப்ளஸ் எப்படி ப்ளஸ் வரும்? -12டா.
டிவைடட் பை 6. ஓகேவா? -12 டிவைடட் பை 6. இப்போ சால்வ் பண்ணு. z ஈக்குவல் டு அடிச்சுன்னா என்ன வரும்? 12க்குள்ளே எத்தனை 6 இருக்குது? 12க்குள்ள 2. அப்போது z ஈக்குவல் டு -2. ஓகேவா? நீ இப்போ கண்டுபிடிச்சது சரியான்னு செக் பண்ணலாமா? சொல்லு, அந்த சம்மை சொல்லு. 6 இன்ட்டு -2 கரெக்டா? 6 இன்ட்டு -2 +3 +10 சரியா? இதையும் மல்டிப்ளை பண்ணு, என்ன வரும்? ஏய் 6 2 பண்ணு எவ்வளோடா? அதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் பண்ணுற நீ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ண மாட்டாங்கிற, அதான் பிரச்சனையே. -12 + 10 எவ்வளவு? -12 + 10 22 -22. டேய் லூசாடா நீ. இந்த பெரிய நம்பர் வந்து 12 பெருசா 10 பெருசாடா? டேய் 12 பெருசா 10 பெருசா? 12. அதோட சிம்பிள் தான் இங்கே வரும். புரிஞ்சுதா? மைனஸ். புரிஞ்சுதா? இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ என்ன வரும்? அப்புறம் ஏன் தப்பாக சொல்கிற? இப்போ வந்துருச்சா? அப்போ z ஈக்குவல் டு என்னது? -2. சரியா பூஜா? நிறைய வேலை இருக்குது, உனக்கு பெண்டை கழட்டணுமே. சரி வா. இப்போ இதுலேயே இப்படி இருக்கு, இதை நான் போட சொன்னால் இன்னும் என்னை தலையை சுற்ற விட்ருவா நீ. இதை போடு பார்ப்போம். 2x - 3 = 7. 2x - 3 = 7. எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். நீ ஸ்கூலில் போட்ட கதையெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது. ரெசிப்ரோக்கலை யோசி, இதுக்கு என்னென்னு ஃபுல் ஃபார்மில் எழுது, அதோட ரெசிப்ரோக்கல் போட்டு அதை கேன்சல் பண்ணு. லெஃப்ட் சைடில் என்னத்தை சேர்த்துறியோ அதே அதை ரைட் சைடில் சேர்த்து சால்வ் பண்ணு. எனக்கு ப்ராப்பராக வரணும். 2x வந்து 2x - 3 - 7 இருக்கிறது வந்து -7. இப்போது வேரியபிள் எக்ஸு கூட 2 என்ன ரிலேஷனில் இருக்குது? மல்டிப்ளிகேஷன். 2 × x -3. ஏன் இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா போர்டு மாஸை ஃபாலோ பண்ணி. சரியா? போர்டு மாஸ். அதனால தான் இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறோம். ஸோ வேரியபிள் கூட 2 என்ன ரிலேஷனில் இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் 2 என்ன சார் அப்படின்னா டிவிஷன் 2. ஓகேவா? ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். அதுக்கு முன்னாடி 7 இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிவிஷனில் 2 ஆட் பண்ணணும், சேர்த்தணும். சரியா? டிவிஷனில் 2 சேர்த்தணும். ஸோ இங்கே டிவிஷனில் 2 போட்டுக்கணும். அப்போ தான் என்ன இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சுதா? அடுத்தது இது இப்போ கேன்சல் ஆகிரும். இதை நம்ம அப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது எக்ஸு கூட இதோட ரிசல்ட் ஒன்று கிடைக்கும். ஓகேவா? அது கூட 3 என்ன பண்ணியிருக்காங்க? மைனஸ் பண்ணியிருக்காங்களா, ஆட் பண்ணியிருக்காங்களா? 3 வந்து
மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடிட்டிவ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் -3 என்னது? -3 வந்து +3. +3 ஒன்று இந்த பக்கம் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ இதுவும் இப்போ லெஃப்ட் இந்த பக்கம் ஆட் பண்ணோமா, அப்போ அதே மாதிரி என்ன பண்ணணும், அந்த பக்கமும் +3 சேர்த்தணும். கரெக்டா? ரெண்டு பக்கம் பேலன்ஸ் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணணும், இந்த +3யும் இந்த -3யும் பேலன்ஸ் ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ x = 7/2 + 3. சரியா? +3. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம என்ன பண்ணணும், போர்டு மாசை இந்த ஆர்டரில் போகணும். அதோட ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைடு, அப்போ ரிவர்ஸில் வரணும். சரியா? ஆட் இருந்தால் சப்ட்ராக்ட் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும், அடிஷன் இருந்தால் அடுத்தது அதை பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் இருந்தால் அடுத்து அதை பண்ணணும். ஓகேவா? ரிவர்சல் ப்ராசஸ் தான் செய்யணும், ரெசிப்ரோக்கல் தான் பண்ணணும். அப்போ 7 கூட 3 என்ன பண்ணு, ஆட் பண்ணு. சரியா? அப்போ x = 10/2. x = 10ல் எத்தனை 2 இருக்குது? 10ல் எத்தனை 2 இருக்குது? 10க்குள்ள எத்தனை 2 இருக்குது? 10க்குள்ள வந்து 5 2. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. x = 5. இப்போ சால்வ் பண்ணி பார்க்கலாமா? இதானே? எக்ஸு 5ன்னு வச்சுக்குவோம். சால்வ் பண்ணி பார்ப்போம். 2 × 5 - 3 = என்ன வருதுன்னு பாரு. 5 2 10 -3. 10 - 3 எவ்வளவு? 7. 7. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 5. 7ஆ? நீ மனப்பாடம் பண்ண வச்சு உன்னை கெடுத்துட்டாங்க. உனக்கு நான் வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ண.